பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசிக்கலாம் ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட பேசுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அவர் பேசும் தெய்வம். இங்கே வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும். இல்லையா? மலைகள் விலகுமா? மலைகள் விலகி போகுமாப்பா? மலையை பார்த்து அப்படி விலகுனா மலை விலகிடுமா? அப்படி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு மலை விலகுமா? மலை என்ன பண்ணாது? விலகாது. இல்லையா? பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். இல்லையா? இதெல்லாம் இயற்கையாக சாதாரணமாக நடக்கிற காரியங்கள் அல்ல. அசாதாரணமான சூழ்நிலைகளிலே அசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் தான். அப்படி அசாதாரணமான நிகழ்வுகள் அசாதாரணமான காரியங்கள் நடந்தாலும் கூட என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது? விலகாது. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அதாவது பூமி நிலை மாறினாலும், இந்த பூமியே தடுமாறினாலும், என்ன நடந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அடுத்ததாக இன்னொன்று என்ன சொல்றாரு? என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். மலைகள் எப்படி விலகாததாய் நித்திய நித்தியமாக இந்த மலைகள் இருக்குதோ, இல்லையா? மலைகள் எப்படி விலகாமல் இருக்கிறதோ அதுபோல என் கிருபை என்ன பண்ணாது? உன்னை விட்டு விலகாது. பர்வதங்கள் எப்படி நிலை பெயராமல் இருக்குமோ அதே போல என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராமல் என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும். இதெல்லாம் விலகி போகிறதோ பெயர்ந்து போகிறதோ கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதே போல் இந்த மலைகள் எப்படி உறுதியாக இருக்குதோ அது போல் என் கிருபை என்ன பண்ணும்? உன் கூட என்றென்றைக்கும் இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய நாடுகள் என்ன பண்ணுறாங்க? சமாதான உடன்படிக்கையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க. ஆனால் அது எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னு தெரியல. இல்லையா? ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள்லேயே என்ன பண்ணுது? சமாதான உடன்படிக்கையெல்லாம் முறித்து போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க? சண்டை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கும்போது சொல்கிறாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நான் உன்னோடு கூட பண்ணின சமாதான உடன்படிக்கை அது ஒரு நாளும் என்ன பண்ணாது? மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாக்கு தத்தங்களிலே ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்படி 8வது வசனத்தை வாசிப்போமா? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமேன். எப்படி ஆண்டவர் நமக்கு இறங்குவாரா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆண்டவருக்கு நம்ம மேலே கோபம் இல்லையா? நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறது மூலமாக நாம் ஆண்டவரை கோபப்படுத்தினாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே. எவ்வளோ காலம்?
அற்ப காலம். அற்ப காலம்னா என்ன அர்த்தம்? அற்ப காலம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம், அதாவது கணக்கிலே இல்லாதது இல்லையா? அது ஒரு அற்பமானது அப்படின்னு எதையோ ஒன்று பார்த்து சொல்கிறோம் இல்லையா? அற்பமானதுன்னா எதை பார்த்து சொல்லுவோம் அற்பமானதுன்னு? கணக்கில் இல்லாதது, கணக்கிலே இல்லை, கணக்கிலே வராததான் அற்பமானதுன்னு சொல்லுவோம். அப்போது அற்ப காலம்னா என்ன அர்த்தம்? அது கணக்கிலே வராத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கோபம் இல்லையா? அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு. ஆமேன். ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதா? நித்திய கிருபை. ஹல்லேலூயா. இட்டர்னல் கிரேஸ், நித்திய கிருபை இல்லையா? அவர் எப்படி நித்தியமானவரோ அதே மாதிரி அவருடைய கிருபையும் நித்தியமானது. அவருடைய வார்த்தைகள் நித்தியமானது, அவருடைய கிருபையும் நித்தியமானது. ஹல்லேலூயா. ஆகவே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர். இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தராகிய உன் மீட்பர் என்ன பண்ணுறாரு? அதை சொல்கிறார் இல்லையா? நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்கிறவர் யாரு? உன் மீட்பர். ஹல்லேலூயா இல்லையா? என் கிருபை உன்னிட்ட விலகாது, சமாதான உடன்படிக்கை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க. சமாதான உடன்படிக்கை என்ன பண்ணாது? நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல். அதை சொல்கிறவர் யாரு? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்னவர் உன் மீட்பர். ஆமேன். ஸோ அந்த மீட்பரும் நம்ம மேலே மனதுருகிற கர்த்தரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது? விலகாது. ஏன்னா நான் உன் மேலே மனதுருக்கமாக இருக்கிறேன். நான் உன் மேலே மனதுருக்கமாக இருக்கிறதுனால என் கிருபை உன்னிட்டு என்ன பண்ணாது? விலகாது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய மீட்பர். ஹல்லேலூயா. அவர் யாரு? நம்முடைய மீட்பர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவேன். ரைட். இந்த 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, பொறுமையாக வாசிங்க. முழுமையாக இந்த அதிகாரத்தை வாசித்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் நேரம் நமக்கு என்ன பண்ணுது? கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த 54ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் பொறுமையாக வாசிப்பீங்கன்னு சொன்னால் அங்கே அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, குறைந்தபட்சம் அதில் ஒரு 10லேருந்து 15 வாக்கு தத்தங்கள் இந்த அதிகாரத்திலேயே என்ன பண்ணுது? இருக்குது இல்லையா? எப்பவுமே நமக்கு வாக்கு தத்தங்கள்லாம் என்ன தான் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் இதில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான வாக்கு தத்தங்கள். ஒவ்வொன்றுமே நம்ம வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைக்கிற அருமையான வாக்கு தத்தங்கள் இதில் இருக்கிறது. ஆகவே இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? சூப்பரான ஒரு வாக்கு தத்தம் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. சில பேருக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் இந்த வாக்கு தத்தங்களையே எடுத்து என்ன பண்ணின்னு இருப்பாங்க? வாசித்து கொண்டிருப்பாங்க. அதை படிக்கிறது அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? சில பேருக்கு இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணின்னு இருப்பாங்க? சொல்லின்னு இருப்பாங்க. டெய்லி புக் எடுத்து வச்சுக்கிட்டு வாக்கு தத்தங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? டெய்லி அந்த வாக்கு தத்தத்தை 4 தடவை 5 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வாக்கு தத்தங்களை பெருசாக வசனம் போட்டு வீட்டில் வச்சு என்ன பண்ணிப்பாங்க? அந்த வாக்கு தத்தத்தை பார்த்துனே இருப்பாங்க. இந்த வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம். ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் பார்க்கறது இருக்கட்டும். ஆனால் இந்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் அடிப்படையான அஸ்திபாரமாய் ஆதாரமாய் இருப்பது என்ன? ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் இல்லையா? நான் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன்? இறங்குவேன்னு சொல்கிறார் இல்லையா? என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது? விலகாதுன்னு சொன்னார் இல்லையா? இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் அஸ்திபாரம் என்ன? இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த விலைக்கிரயம் என்ன? இதே அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இன்னும் அநேக வாக்கு தத்தங்கள்லாம் பண்ணுது இங்கே இருக்குது. 13வது வசனத்திலிருந்து சும்மா வாசிங்களேன், இல்லை 12லேருந்து வாசிங்க. உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் ஆக்குவேன்.
உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். என்ன மாதிரி வாக்கு தத்தம்ல, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென்னு சொல்லணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ரைட், அப்படியே வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. அது உன்னை அணுகுவதில்லை. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இது எல்லாமே ஒரு வாக்கு தத்தம் தான் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு வாக்கு தத்தம் தான். அதெல்லாம் ஒவ்வொன்றா படிக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல இல்லையா? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பயம் இல்லாமல் இருக்கிறோம்? பயம் இல்லையா உங்களுக்கு? எதையோ நினச்சி பயந்துன்னு இருக்கிறோம்ல. இல்லாததெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருக்கிறோம். இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இது ஆகுமா, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன் இல்லையா? குழந்தை அப்போ தான் 5 வயசு 10 வயசு இருக்கும். இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா எப்படி பண்ணுறது, கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் யோசித்து சில பேர் என்ன பண்ணிப்பாங்க, அப்போதுலேருந்தே பயந்து காரியங்களை யோசித்து கொண்டு இருப்பாங்க. வேத வசனம் சொல்லுது, நீ எப்படி இருப்ப? பயம் இல்லாதிருப்பாய். ஆணுடைய பிள்ளைகள் இல்லையா? ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ எதை குறித்தும், உன் சத்துருவை குறித்தோ, நோயை குறித்தோ, உன் தேவைகளை குறித்தோ, உன் பலவீனங்களை குறித்தோ, சத்துருவின் கிரியைகள் எதை குறித்தும் உன் வாழ்க்கையில் பயம் இருக்காது. நீ பயம் இல்லாதிருப்பாய். இதெல்லாம் ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. உண்மையிலேயே வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்கிறோம், பற்றி பிடிக்கிறோன்னா நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்க கூடாது. பயம் இல்லாதிருப்பாய். அது வாக்கு தத்துவம். அடுத்தது வாசிங்க. திகிலுக்கு தூரமாவாய். இந்த திகிலுங்கிறது என்னது? திடீர்னு ஏதோ ஒரு என்ன பண்ணும், சடனாக ஒரு செய்தி வரும். சடனாக ஒரு செய்திக்கு வந்த உடனே நமக்குள்ளே என்ன உண்டாகும்? ஒரு பயம், ஒரு திகில், அப்படியே ஒரு சொல்ல முடியாத ஒரு பயம் இல்லையா? அதான் திகில்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி உன்னை எதுவும் என்ன பண்ணாது, பயமுறுத்தா. திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள். அது உன்னை, எந்த திகிலும் உன்னை என்ன பண்ணாது, அணுகுவது இல்லை இல்லையா? அந்த மாதிரி திகில் உன்னை அணுகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விடமாட்டார். நம் ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமா? 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். இப்போ இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? யாரெல்லாம் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்களோ அந்த கூட்டம் மொத்தம் எங்கே வந்து நிற்கும்? எல்லாம் உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஆமாம், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவங்க பவுல் கேட்குறார், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ்? யார் நமக்கு விரோதமாய் நிற்க முடியும்? இங்கே வாக்கு தத்துவம் என்ன கொடுக்கப்படுகிறது? உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் உன் பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க? நிற்பார்கள். இதோ கருநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குறவனும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஆமென் இல்லையா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் என்ன பண்ணாது, ஒன்றும் வாய்க்காது. அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம்ம படிக்கும்போது நமக்குள்ள பயங்கர சந்தோஷம், பயங்கர உற்சாகம் இல்லையா? ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதை தொடர்ந்து வருது தெரியுமா? வேதத்தில் நான் சில நேரத்தில் ஒரு பகுதியை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு அதிகாரத்தை ஒரு வசனத்தை என்ன பண்ணுவோம், எடுத்து வாசிப்போம். வாசித்த உடனே அந்த வசனத்தை சில நேரத்தில் நம்மளால் சரியாக என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அவருடைய கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியணுன்னா அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை போய் என்ன பண்ணுவோம், வாசிப்போம் இல்லையா? அதுக்கு மேலே ஆண்டவர் என்னெல்லாம் பேசிட்டு வராரு, என்ன தொடர்ச்சியில் ஆண்டவர் பேசிட்டு வரும்போது இந்த வசனத்தை என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அதோடைய சரியான அர்த்தத்தை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த அதிகாரம், இந்த 54வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அநேக வாக்கு தத்தங்கள்லாம் பண்ணுது இருக்குது. இவ்வளவு வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறாரு இல்லையா? இதெல்லாம் வாசிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருது? இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி வருது? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், உன் மேலே எப்பவுமே கோபம் கொள்ள மாட்டேன். 9வது வசனம் இப்படியாக வருகிறது, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். உன் மேலே கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன். ஆமேன். என்ன சொல்கிறாரு? உன் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன். ஆகவே இந்த அதிகாரத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நல்ல அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அங்கே 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். எத்தனை வாக்குத்தத்தங்கள் இந்த அதிகாரத்தில், அவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் பின்னாடி ஒரு சத்தியம் ஒன்று இருக்குது. ஆமேன். ஆமாம், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது, அதற்கு பின்பதாக இருக்கிற சத்தியம் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த 54ஆம் அதிகாரத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த 54ஆம் அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதங்களை, இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் 53ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணணும், தியானிக்கணும். ஹல்லேலூயா. 53ஆம் அதிகாரம் தான் சத்தியம். 53ஆம் அதிகாரம் சத்தியம், 54ஆம் அதிகாரம் வாக்கு தத்தங்கள். இந்த சத்தியத்தினுடைய விளைவாக வருகிற ஆசீர்வாதங்கள் 53ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்தியத்தினுடைய விளைவாக வருகிற ஆசீர்வாதங்களை தான் நம்ம 54ல் வாசிக்கிறோம். சத்தியத்தை விட்டுட்டு வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது, நிற்காது, அது அப்படி பெற முடியாது. 54ஆம் அதிகாரத்தினுடைய வாக்கு தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் உண்மையாகவே சுதந்திரிக்கணும்னா 53ஆம் அதிகாரத்தினுடைய சத்தியத்தை என்ன பண்ணணும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அந்த 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாக்கு தத்தங்களை எடுத்து வச்சுட்டு நீங்கள் சொல்லினே இருக்கிறதுனால வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, நிறைவேறாது. வாக்கு தத்தங்களை கண்ணு முடிச்சுட்டு பார்த்துனே இருக்கிறதுனால என்ன பண்ணாது, வாக்கு தத்தம் நிறைவேறாது. வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு அதற்குரிய சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும், தியானிக்கணும் இல்லையா? அதற்குரிய சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும், தியானிக்கணும். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை நாம் விசுவாசித்து பற்றி பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. 53ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசிக்கலாமா? யாராவது ஒரு நல்ல சத்தம் 53 அதிகாரத்தை வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ரைட். இங்கே
54ஆம் அதிகாரத்தில் இல்லையா வாக்கு தத்தங்களெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்ல. பயங்கரமான வாக்கு தத்தங்கள் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் இந்த வாக்கு தத்தங்களால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவகுமாரன் தன்னை என்ன பண்ணியிருக்கிறார், அங்கே விலையாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் தன்னுடைய குமாரன் மேல் என்ன பண்ணாரா, விழ பண்ணினார். எல்லாருடைய அக்கிரமத்தையும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், குமாரன் மேலே அதை செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 54ஆம் அதிகாரத்தில் வாக்கு தத்தங்களிலே களி கூறுகிற நாம், வாக்கு தத்தங்களிலே சந்தோஷப்படுகிற நாம், அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி கிடைத்தது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது, அந்த கல்வாரி நாயகனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இல்லையா, பிள்ளைங்களுக்கு அப்பா வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்கும்பொழுது இல்லையா, அந்த கிஃப்டை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி வந்து கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு வந்து கன் வாங்கி வந்து கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு கேக் வாங்கி வந்து கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு. ஆனால் அவர் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தமாக சிந்தி என்ன பண்ணார், அவர் உழைச்சிட்டு அதை வாங்கி வந்து கொடுத்தாருங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற ஒரு நாள், ஒரு பக்குவம், அந்த வளர்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு வரும்பொழுது அப்போ அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க, இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதம், இந்த சந்தோஷம், நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற இந்த வீடு, இந்த ஏசி, இந்த மெத்தை, இந்த ஃபேனு, இது எல்லாம் எங்கள் அப்பா போய் எனக்காக அவர் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்க, இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த பிள்ளைகள் உணர்வதற்கு ஒரு தெளிவு வேணும். ஆமேன். அந்த தெளிவு வர வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது. அதே போல தான் இன்றைக்கும் நம்ம வாக்கு தத்தங்கள், ஆணுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன பண்ணுறோம், பெற்று அனுபவிக்கிறோம். வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணுறோம், சந்தோஷமாக சொல்கிறோம் இல்லையா, வாக்கு தத்தங்களை சொல்கிறோம், ஆண்டுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அதற்காக ஆண்டவர் செலுத்தின விலைக்கிரயம், அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக சிலுவையை சுமந்தது, அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தது, கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொண்டது, நமக்காக அவர் பட்ட பாடுகளை நாம் அநேக நேரத்தில் நினைக்க மறந்து விடுகிறோம். இன்றைக்கி சைனாவில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ தான் போடுறாங்க, நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்கள் அப்பா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள். அந்த வீடியோ தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் போடுறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தா அந்த பிள்ளைங்களை எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஹாலில் பெரிய டிவியில் அவங்க அப்பா அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் 100வது அடுக்கு மாடியில் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து உயிரை பணைய வச்சு தூங்கின்னு வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு.
இன்னொருத்தர் எங்கேயோ பாதாளத்தில் சுரங்கத்தில் என்ன பண்ணுறாரு, 50 அடி ஆழத்தில் உயிரை பணைய வச்சு அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஒருத்தர் கடல் நடுவில் என்ன பண்ணுறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மாணவர்களுக்கு அதை போட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, டெய்லி டிஃபன் கண்டு சாப்பிட்றீங்க, நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, நல்லா பஸ்ஸில் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் உங்கள் பெற்றோர்கள் அங்கே எவ்வளோ என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது? அதை பார்க்கும்போது அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆமாம், அவங்க உள்ளம் உடைந்து அவர்கள் அழுகிறாங்க. சரி, உலக பிரகாரமான ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறதை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு உலகம் அதை பாராட்டுது. ஆனால் ஆண்டு பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு பெற்று அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டுடைய நாமத்தினாலே நாம் சுகத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தினாலே நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தினாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகி இருக்கிறது. ஆண்டுடைய நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது. சத்துருவின் கிரியைகளிலிருந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்று அனுபவிப்பதற்கு அவர் செலுத்தின விலைக்கரையும் அது மகா பெரியது. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். ஆமென். பிதாவாகிய தேவன் குமாரனை என்ன பண்ணாரா, நொறுக்க சித்தமானார். நொறுக்கிறதுன்னா என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம பயமாக இருக்கும். இந்த சொன்னால் போதும், ஆண்டவர் உங்களை நொறுக்க சித்தமாக இருக்கிறார் சிஸ்டர்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பயந்து நடுங்கிடுவோம் இல்லையா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவனை குமாரனை என்ன பண்ணாரா, நொறுக்க சித்தமானார். வாசிங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற அவரை நிவாரண பலியாக பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். ரைட். நாம் எல்லாரும் இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தோஷப்படுகிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்தும் இருக்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் விலைக்கரையமாக தேவகுமாரன் தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். 7வது வசனம் 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆமென். அவர் எப்படி இருந்தாரா? நெருக்கப்பட்டிருந்தார், ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். ஆண்டவர் எப்படி இருந்தாரா? நெருக்கப்பட்டிருந்தார், ஒடுக்கப்பட்டிருந்தார். இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தைங்க கிடையாது. சும்மா அப்படியே எழுதிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே ஒரு ரைமிங்காக அதை எழுதிட்டு போயிட்டாரு இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி இதை எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக அவர் பார்த்து தான் எழுதுறார். ஆண்டவர் அவரை நாம் காணும்போது அவரை காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்த புதிதில் தியேட்டரில் போட்டாங்க. அவன் உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா யாரும் வெளியே வரும்போது அழாமல் வரவே இல்லை. 100 பேர் போனாங்கன்னா 100 பேருமே வெளியே வரும்பொழுது அழுதுனே தான் வந்தாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய ரூபம் அதை பார்க்குற விதமாகவே இருக்காது. அந்த சரீரம் முழுவதும் அடித்து கிழிக்கப்பட்டிருக்கும். அந்த காட்சிகளை இன்றைக்கி கூட நம்ம டிவியில் பார்த்தா கூட பயங்கரமாக இருக்கும். இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணுடைய அந்த உடம்புல குத்தி அந்த சதையை அப்படியே கிழிச்சு எடுக்கும். அந்த காட்சிலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படியே ரத்தம் தெறிக்கும். அந்த காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்.
இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக நாம் அவரை பார்க்கும்போது அவரை காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்மளால் பார்க்கவே முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார், நொறுக்கப்பட்டிருந்தார். அந்த அளவுக்கு அவர் கிழிக்கப்பட்டிருந்தார். இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி பேசிட்டு 53ஆம் அதிகாரம், நம்ம நினைக்கிற மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது ஒவ்வொரு சாப்டராக எழுதலை. 53ஆம் அதிகாரத்தை ஒரு நாள் எழுதிட்டு 54ஆம் அதிகாரத்தை இன்னொரு நாள் உட்காந்து எழுதிட்டு அப்புறம் 55ஆவது அதிகாரத்தை ஒரு நாள் எழுதிட்டு அப்படி எழுதலை. ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாய் பார்த்து எழுதும்பொழுது அவர் அந்த புஸ்தக சூழல் என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஒரே தொடர்ச்சியே தான். இது எல்லாமே ஒரே தொடர்ச்சி தான். 49ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாமே ஒரே தொடர்ச்சியாக தான் வரும். ஆண்டருடைய இந்த பாடு, மரணம், ஆண்டுடைய திட்டம், ரட்சிப்பின் திட்டம், இல்லையா, அதற்கு பின்பதாக வரப்போகிற ஆசீர்வாதங்கள், அதற்கு பின்பதாக நடக்க போகிற காரியங்கள், இது எல்லாமே ஒரு கோர்வையாக வரதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த அதிகாரங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு கோர்வையாக வாசிச்சு பாருங்கள். 49ஆம் அதிகாரத்துலேருந்தே வாசிங்க, அப்படியே ஒரு கோர்வையாக வரும். இங்கே 53, 54 இது ரெண்டுத்தையும் நீங்கள் வாசிப்பீங்க என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா, தேவகுமாரன், அவர் படப்போகிற பாடுகள், அவர் எவ்வளவு நெருக்கப்பட போகிறார், அவர் எவ்வளவு ஒடுக்கப்பட போகிறார், எவ்வளவான அவமானங்களையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். பிதாவாகிய தேவன் அவரை எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள்ளே, பாடுகளுக்குள்ளே அவரை ஒப்பு கொடுக்க போகிறார். இது எல்லாவற்றையும் அங்கே ஏசாயா பேசிவிட்டு 53ஆம் அதிகாரத்தில் பேசிட்டு 54ஆம் அதிகாரத்துக்கு நம்ம தான் அதிகாரம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம தான் அதிகாரமாக பிரிச்சிருக்கிறோம். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதிகாரம் என்கிற ஒன்று கிடையவே கிடையாது, சாப்டர்ஸே கிடையாது, ஒரே தோல் சுருள் தான். 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 53லேருந்து 54க்கு வரும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்குத்தத்தங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே தான் வசனம் சொல்லுது. 5வது வசனத்தை வாசிங்க. 54ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமேன். யார் உன்னுடைய ஹீரோ? சிருஷ்டிகரே. யார் நம்முடைய ஹீரோ? இயேசு கிறிஸ்து, நம்முடைய சிருஷ்டிகர். எப்படி அவர் நம்முடைய ஹீரோவா மாறினாரு? சிலுவையிலே அவர் எனக்காக ஜீவனை தந்து, எனக்காக பாடுகளையும் அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக சிலுவையை சுமந்தார். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். என்னுடைய சாபங்களை அவர் சுமந்து கொண்டார். என்னுடைய நியாய தீர்ப்பை அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். எனக்கு பதிலாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். என் சிருஷ்டிகர், என்னை சிருஷ்டித்த என் சிருஷ்டிகர் எனக்கு பதிலாக தன்னையே சிலுவையிலே பலியாக கொடுத்து அவர் என்னுடைய நாயகனாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாயகனாக மாறினார்? அவர் தான் என் நாயகன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜீசஸ் தான் என்னுடைய ஹீரோ, அவர் தான் என்னுடைய ஹீரோ, அவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே, அவர் தான் என்னுடைய நாயகன், இயேசு தான் என்னுடைய நாயகன் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா. எப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக மாறினார்? நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக அவர் எப்படி மாறினார்? எப்போ நமக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சதோ இல்லையா, எனக்காக நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நான் சந்தோஷமாக இருப்பதற்கு, நான் சுகமுடன் வாழ்வதற்கு, நலமுடன் வாழ்வதற்கு, நான் விடுதலையாக இருப்பதற்கு எனக்கு பதிலாக ஒருவர் தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தான் என்னுடைய ஹீரோ. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் விடுதலையாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான், இயேசு தான். அவர் தான் என்னுடைய நாயகன், என் மீட்பர் இல்லையா. நான் முன்னாடியே சொன்னேன், அந்த கிருபையை குறித்த வசனங்களை வாசிக்கும் போது சொன்னேன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்னவர் யாரு? என் மீட்பர். ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னவர் என்னுடைய மீட்பர். யார் அந்த மீட்பர்? எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்து என்னை மீட்டெடுத்த என் மீட்பர். எனக்காக உயிரை தந்து, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டு ஜீவனை தந்த என் மீட்பர். என் மீட்பர் சொல்றாரு,
நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன், இறங்குவேன். ஹல்லேலூயா. ஜீவனை தந்தவர் அவர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். இல்லையா? என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னவர் யாரு? என்மேல் மனதுருகுகிற கர்த்தர். என்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னிட்டு என்ன பண்ணாது, விலகாது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு ஏற்படுத்தின சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது. சமாதான உடன்படிக்கை எங்க ஏற்பட்டுச்சு? சமாதான உடன்படிக்கை எங்க ஏற்பட்டுச்சு? சிலுவையில். ஹல்லேலூயா. அந்த சமாதான உடன்படிக்கை நமக்காக ஏற்படுத்தப்பட்ட சமாதான உடன்படிக்கை, அது சிலுவையில் ஏற்படுத்தப்பட்ட சமாதான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. அந்த உடன்படிக்கை மாறாத வரைக்கும் கிருபையும் என்னைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. சமாதான உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது. அந்த சமாதான உடன்படிக்கையை விட்டு நம்ம வெளியே போயிட்டோன்னு சொன்னால் அந்த கிருபையை நம்ம இழந்து போகலாம். ஆனால் கல்வாரி சிலுவையில் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்மேல் மனதுருகிற கர்த்தர் நமக்காக ஜீவனை தந்து ஏற்படுத்தின அந்த சமாதான உடன்படிக்கை, அந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் அவரை விசுவாசித்து, இல்லையா, என் மீட்பர், என் இரட்சகர் தேவகுமாரன் எனக்காக ஜீவன் தந்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்தார், என் சாபங்களை சுமந்து தீர்த்தார், அவரோட இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நம்ம விசுவாசித்து நாம் அறிக்கையிடும் போதே நாம் அந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வரோம். சமாதான உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே விலகாது. ஆண்டவர் மலைகள் விலகினாலும், இல்லையா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மேல் மனதுருகிற கர்த்தர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாதது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாயகன், அந்த சிருஷ்டிகர், அவர் தான் நம்முடைய மீட்பராக இருக்கார். திரும்ப நம்ம வாசிக்கலாம். 54:5 வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? என் சிருஷ்டிகர் தான் என்னோட நாயகன். அவர் தான் என்னோட நாயகன், அவர் தான் என் ஹீரோ. அவர் பேர் என்ன தெரியுங்களா? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னுடைய நாயகனுடைய பேர் என்னது? என்னுடைய ஹீரோவுடைய பேர் என்னது? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். நம்மை மீட்டெடுத்தார் இல்லையா? நம்மை மீட்டெடுத்த மீட்பர், இல்லையா? உலக ரட்சகர், முழு உலகத்தையும் மீட்டெடுத்த மீட்பர். அவருக்கு இன்னொரு பேர் என்னது? இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர். நம்ம அவர் எப்படி கூப்பிடலாம்? இஸ்ரவேலின் பரிசுத்தர், என் மீட்பர். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் தான் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர், சாபத்திலிருந்து மீட்டெடுத்தவர் யார்? அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். தொடர்ந்து வாசிங்க. அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் இந்த ஊர் கடவுள், அந்த ஊர் கடவுள் அப்படிலாம் கிடையாது, இல்லையா? இந்தியா கடவுள், ஆஸ்திரேலியா கடவுள், அமெரிக்கா கடவுள், ரஷ்யா கடவுள், சைனா கடவுள் அப்படிலாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய நாயகன். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய நாயகன். அவர் சிலுவையிலே ஜீவனை தந்ததினாலே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் நம்ம ஒன்று தான் செய்யணும். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார் தெரியுங்களா? நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் ஒரு காரியத்தை செய்யுங்க. என்ன செய்யுங்க?
என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். அழகாக பவுல் சொன்னார் இல்லையா, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மை பாராட்டுவேன் இல்லையா, என் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை பெருமை பாராட்டி பெருமையாக நான் பேசிக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது எது தான்? சிலுவை. கிறிஸ்துவின் சிலுவை, தெய்வீக பரிமாற்றம் நடந்த சிலுவை. என் வாழ்க்கையில் பாவியாய் இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிற சிலுவை இல்லையா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நியாய தீர்ப்புக்கு கீழே இருந்த என்னை பரிசுத்தவானாக, நீதிமானாக, நித்திய ஜீவனுக்குரியவனாக மாற்றினது இந்த சிலுவை இல்லையா. நான் மேன்மை பாராட்டணும்னு சொன்னால் எதை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன்? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த சிலுவை என் வாழ்க்கையில் வரல அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையே மாறி இருக்காது. அந்த கல்வாரி சிலுவையின் காட்சியை நான் கண்ணோக்கி பார்த்ததுனால என் வாழ்க்கை மாறினது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகல. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் காட்சியை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகன்றது. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட அந்த கல்வாரி நாயகனை, கல்வாரி காட்சியை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாம் தேவ நீதி வெளிப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் பாவம் நீங்கினது. அவனுடைய வாழ்க்கையின் சாபங்கள் உடைகிறது. எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகுது? எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகுது? எப்போ உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாச்சு? இயேசு பெத்லகேமில் பிறந்தார் அப்படிங்கிறத விசுவாசித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு பெத்லகேமில் பிறந்தார், ஆமாம் நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிச்சா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? இல்லை. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது, எல்லா முழு உலகத்தினுடைய ரட்சிப்பினுடைய மைய புள்ளியாக இருப்பது என்ன? கல்வாரி சிலுவை, கல்வாரி நாயகன் இல்லையா. அந்த கல்வாரி காட்சி இல்லாமல், கல்வாரி நாயகன் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்போ எல்லாருமே ரட்சிக்கப்படுவது அந்த அந்த இடத்துல தான், அந்த புள்ளியில் தான். கல்வாரி சிலுவையில் தொங்குகிற அந்த கல்வாரி நாயகனை பார்த்து என் தேவகுமாரன் எனக்காக என்ன பண்ணார்? இந்த பூமியில் இறங்கி வந்தார், எனக்காக அவர் ஜீவனை தந்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு அதை விசுவாசித்து, அந்த சத்தியத்தை விசுவாசித்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் நம்மை விட்டு அகன்று போகிறது. அன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கை மாறுது. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோமோ அன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கை மாறுது. அன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கை புதுசாக தொடங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கமே அந்த கல்வாரி சிலுவையின் கீழே தான் நடக்குது. அதை நோக்கி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அதற்கு பின்பதாக நாம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவான்களாய் மாறுகிறோம், எல்லா வாக்கு தத்தத்திற்கும் பாத்திரவான்களாய் மாறுகிறோம். கல்வாரி சிலுவை அண்டை வந்து நின்று அந்த கல்வாரி நாயகனை விசுவாசிக்காம நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள சடங்காச்சாரமாக வந்திருந்தா எந்த வாக்கு தத்தத்தையும் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. எந்த வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்காது. 1000 முறை சொன்னாலும் பலிக்காது. அந்த வாக்கு தத்தங்கள் எப்போ பலிக்கும்? யார் அந்த கல்வாரி நாயகனை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தார்களோ, யார் அந்த கல்வாரி நாயகனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த சத்தியத்தை யார் விசுவாசித்தார்களோ, இயேசு கிறிஸ்துவே தேவ குமாரன், அவரே மெய்யான தேவகுமாரன், அவரே தேவன் என்று சொல்லி, அவரே சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லி விசுவாசித்து இல்லையா, அந்த சிலுவையின் சத்தியத்தை முழுவதுமாய் புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்தமும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேணும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேணும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியதாக ஒன்றே ஒன்று தான். முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய கண்களை மூடி அந்த கல்வாரி நாயகனை என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனை நோக்கி பார்த்தா போதும். ஏன்னா எல்லா தெய்வீக பரிமாற்றமும் அங்கே தான் நடக்குது. அந்த கல்வாரி தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்குது.
எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கேருந்து தான் புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் சுகம் அடைகிறோம் அவருடைய காயங்களாலே. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவர் சிந்தின இரத்தத்தினாலே. ஆமென். நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் நமக்காக ஜீவனை தந்ததினால. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் செயல்பட வேண்டிய அல்லது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டுடைய கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா. அவருடைய பாடு, அவருடைய மரணம். ஆசீர்வாதங்களை தேடி ஆசீர்வாதங்களை யோசித்து அதற்கு பின்பதாக ஓடுகிறவர்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது இல்லை, அல்லது உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதில்லை. உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை யார் தெரியுமா சுதந்திரித்துக் கொள்கிறா? யார் அந்த கல்வாரி சிலுவை அண்டையில் நின்று அந்த கல்வாரி நாயகனை நோக்கி பார்த்து அந்த சத்தியத்தை யார் தியானிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் உண்மையாகவே எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்படும். ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே தான் வெளிப்படும், அங்கே தான் வெளிப்படும். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் கூட பார்த்தீங்கன்னா உலகத்தில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிற அவர்கள் கூட அனுதினமும் என்ன பண்ணுறாங்க? சிலுவையின் காரியங்களை தியானிக்கிறார்கள். அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணுறாங்க? சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லி போய் என்ன பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் ஒரு 7 வாரமாவது தியானிக்கிறாங்க. ஆனால் ஆணுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை நன்கு அறிந்து தியானிக்கிற ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு உள்ளாக இருக்கிற நாம் ஆணுடைய சிலுவையும் அவருடைய பாடையும் அவருடைய மரணத்தையும் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். ஆணுடைய சிலுவை பாடு மரணத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தின் கட்டுகள் முறியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைய, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போவீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சத்தியம். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். சிலுவையை தியானிங்க, சிலுவையை தியானிங்க. அந்த சத்தியத்தை உங்கள் மனதுக்குள்ளே என்ன பண்ணுங்க? கொண்டு வந்து ஆழமாய் தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். அந்த சத்தியம்தான் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும். அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலைக்குள்ளே நடத்தும். அந்த சத்தியம்தான் உங்களை பாதுகாக்கும். அந்த சத்தியம்தான் உங்களை எல்லாவற்றுக்குள்ளே என்ன பண்ணும்? நடத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட உதவியோடு அதை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்ணுங்க? என்னை வழி நடத்துங்கப்பா, அந்த சிலுவையின் சத்தியத்துக்குள்ளே என்ன வழி நடத்துங்க ஆவியானவரேன்னு சொல்லி ஆவியானுடைய உதவியை நாடுங்க. வசனத்தை எடுங்க, சிலுவையின் வசனத்தை சத்தியத்தை தியானிங்க. ஆவியானுடைய உதவியோட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உரிய சத்தியம் சிலுவையின் சத்தியம். ஹல்லேலூயா. நாம் யாவரின் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.